டெய்லி. இப்போ ராகுல் காந்தி ஏற்கனவேவும் பேசினார். ஆனால் இப்போ பேசுறது எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவர் இன்னைக்கு ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருக்கார். முதன் முறையாக ஒரு அரசியல் சாசனத்தால் உருவாக்கப்பட்ட பதவியில் இருக்கார். நீ இந்தியாவுக்குள்ளே பேச வேண்டிய பிரச்சனையை வெளிநாட்டில் போய் பேசுகிற. மோடி இதை தானே செஞ்சார். மோடி செஞ்ச தப்பையே நீ செய்கிற. ஒரே விஷயத்த நீ இந்திய மண்ணில் பேசும்போது அதுக்கு இருக்க மரியாதை வேற, வெளிநாட்டில் பேசும்போது இருக்க மரியாதை வேற. எனக்கு தெரிந்து ராகுல் காந்தி தவறு செய்துகிறார் என்று தான் நான் நினைச்சுக்கிறேன். பிரதமர் மோடி மீதான செல்வாக்கை குறைக்கும் வகையில் இல்லது அவர் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டணுன்ற வகையில் இந்த பேச்சுக்களை எடுத்துக்க கூடாது. ஒரு பதவியில் இல்லாத ஒரு இந்தியன் ஜேர்னலிஸ்ட் அவன் இந்த கருத்துக்களை சொல்றான்னா அது வேற. ஒரு சினிமாக்காரனா பேசினா கூட வேற. ஆனால் ஒரு எதிர்கட்சி தலைவராக அவர் பேசும்போது இது பெரிய ஆபத்தான போக்கு. நாளைக்கு ஆட்சி மாறும். ராகுல் காந்தியின் இந்த செய்கை எனக்கு தவறாக படுகிறது. ஏன்னா அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர். இந்தியாவுக்குள்ள நமக்கு இருக்க பிரச்சனைகள் எல்லாமே நம்முடைய பிரச்சனை. எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கு. நீ யாரா உள்ள வருது? அதுதான் இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. சர்வதேச அளவுல இந்திய ஜனநாயகத்தின் மீதான ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் ஒரு செயல். எஸ், சரியான வார்த்தை. துல்லியமா அழகா சொன்னீங்க. 1000 குறைகள் இருந்ததுனாலும் இந்திய ஜனநாயகம் ஒரு அற்புதமான ஒரு ஜனநாயகம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிஸ்டத்தையே நீ கேவலப்படுத்தி இங்கே நடந்தது எலெக்ஷனே கிடையாது, முறைகேட்டில் தான் மோடி ஜெயிச்சிருக்காருன்றது வாக்களித்த மக்கள் மீது நீ கொடுக்க போர். உனக்கு ஓட்டு போட்டால் உனக்கு இனிக்குது. இந்திய பொருளாதாரத்தை பற்றியும் சீன பொருளாதாரத்தை விட இந்திய பொருளாதாரம் மந்தமான நிலைமையில் இருக்குது, கீழே இருக்குது, நம்ம வளர வேண்டிய அளவுக்கு வளரலன்னுலாம் சொல்கிறது அது வேற. பொலிட்டிக்கலாக ஒரு சார்ஜ் வைக்கிறது, சிஸ்டத்தையே கம்ப்ளீட்டாக கொஸ்டின் பண்ணுறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப ஆபத்தானது. அவர் சொல்கிறார் சீக்ஸ் டர்பன் கட்டிட்டு இன்னைக்கு போக முடியல. அப்படி எங்கேயுமே இல்லையா. இது ரொம்ப முக்கியமானது. ராகுல் காந்தியோட இந்த போக்கு இந்தியாவில் இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கக்கூடிய பெரும்பான்மை மதவெறிக்கு மேலும் வலு சேர்க்கும். இப்போ ராகுல் காந்தியை ராஜ துரோகின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பிஜேபியோட மிகப்பெரிய வெற்றி என்ன? நாளைக்கு வேற எவன் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த பேராமீட்டர்லேருந்து வெளியில் பேராமீட்டர்ஸ் போக முடியாது. பெரும்பான்மை மதவெறி இன்னைக்கு மையக்கருவாக வந்துடுச்சு. முஸ்லீம்ஸ்க்கு எல்லா கட்சியுமே சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். சாஸ்திரத்துக்கு 1 சீட்டு 2 சீட்டு கொடுத்தவங்க கூட இன்னைக்கு நிறுத்திட்டான். அது பிஜேபியோட முன்னேறி வர்றத ஆர்எஸ்எஸ் தடுக்கிறேன். கரெக்ட். இங்க பேசு, அங்க போய் ஏன் பேசுற? இது உன்னோட நியாயங்கள் அடிபட்டுன்ற. நானு இது நம்ம பிரச்சனைடா, அவங்ககிட்ட ஏன்டா கொண்டு போய் வைக்கிறோம்? இங்க ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது. 36% மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இங்க மதவெறி தலைவிரிச்சு ஆடுது. அதை நம்ம தான் ஃபைட் பண்ணி வீழ்த்த முடியும். நீ மாறா இந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் வெளிநாட்டில் வைப்பதன் மூலமாக இது மிக மிக ஆபத்தான ஒரு போக்கு. இந்தியாவின் உள்விவகாரங்களில் அமெரிக்கா தலையிட வேண்டும் என்கின்ற மறைமுக கோரிக்கையை ராகுல் காந்தி வைக்கிறாரோ என் ஐயம் தான் ஏற்படுகிறது. இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை கண்டிப்பாக பார்க்கணும். அதற்கான விதைகளை அவர் ஊன்றுகிறாரோ என்று நான் நினைச்சுக்கிறேன். இங்கே அங்கே தான் போய் முடியும். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கிறது, வாருங்களோட கேட்போம். வணக்கம் சார். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கு. தேசிய அளவுல ஒரு முக்கியமான பேசுபொருளா இப்போ ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவில் பேசி இருக்கிற விஷயம் சார். அதாவது இங்க தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது ஒரு நேர்மையாக சுதந்திரமாக நடக்கல அப்படின்னு சொல்லி பேசின விஷயமாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பின்மை, இது போன்ற பல விஷயங்கள் பத்தி பேசியிருக்கிறாரு. ஆர்எஸ்எஸ் குறித்து பேசியிருக்கிறாரு. இதுல இந்த மாதிரியான பேச்சுக்கள் தற்போது ஏன் பேசப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. இன்னொரு பக்கம் நாட்டை, இங்க இந்தியாவை போய் வெளிநாட்டுல போய் இதை பத்தி பேசி அவமதிக்கிறார், நாட்டை அவமதிக்கிறார், இது ஒரு தேசபக்தியே கிடையாதுன்னு பாஜக தரப்புல இருந்து எதிர்கருத்துக்களை சம்பாரிச்சிட்டு இருக்கிற ஒரு பேச்சு. தற்போது ஏன் இந்த பேச்சு? அவர் தேர்தலை பத்தி இப்ப அமெரிக்கால பேசினாரா? நாடாளுமன்ற தேர்தல் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடைபெறவில்லை அப்படின்னு இந்த பேச்சு இந்த கூட்டத்தில் தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பாஜகவுக்கு நிதி கிடைக்கிறது சரளமா அவங்களுக்கு தங்கு தடை இல்லாம கிடைச்சிருக்கு. பட் காங்கிரசினுடைய வங்கி கணக்குல எல்லாம் முடக்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசும். இதோட கூடுதலாகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் மீது தாக்குதல் தொடுக்கிறார் இந்திய பிரதமர் அப்படின்ற வார்த்தையும் பேசியிருக்காரு. அதை லட்சக்கணக்கான மக்கள் தேர்தலின் போதே பார்த்துட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க, மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இல்லை, இது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். அதாவது
வெளிநாட்டில் போய் இந்தியாவை பற்றி பேசுகிறத ஆரம்பித்து வச்சது மோடி. அவர் பதவியேற்று முதல் முறை பிரதமராக வந்தப்போ, 2வது தடவை செய்யலை, முதல் தடவை பிரதமராக வந்தப்போ அவர் முதல்ல வெளிநாடுகளுக்கு போகும்போது 60 வருஷமாக இந்தியாவில் எதுவுமே நடக்கலை, நான் வந்த பிறகு தான் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சதுன்னு சொன்னார். இன்க்ளூடிங் 6 வருஷம் அந்த வாஜ்பாய் கவர்மெண்ட்டையும் இழிவுபடுத்தி தான் அவர் பேசினார். அப்பயே அதற்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது. இந்தியாவின் உள் விவகாரங்களை பற்றி வெளிநாட்டில் போய் பேசுவது தவறு. 2வது, 60 வருஷமா எதுவுமே நடக்கல, நான் வந்த பிறகு தான் எல்லாம் நடக்குதுன்ற மாதிரியான ஒரு அபத்தமான ஒரு அயோக்கியத்தனமான சார்ஜ் எதுவுமே இருக்க முடியாது. அதுவும் இந்த நாட்டோட பிரதமர் வந்து அவர் 2014 பிரதமராக பதவி ஏற்கும்போது 68வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளை பூர்த்தி செய்து கொண்டிருந்தது. அந்த கட்டத்தில் வந்து பிரதமர் வந்து இந்த மாதிரி நாட்டில் வளர்ச்சியே இல்லை, எதுவுமே நடக்கல 60 வருஷமானு பேசுறது வந்து முதல்ல ஃபேக்சுவலி ராங்கு. அது எப்படி அப்படி இருக்க முடியும்? 2வது, இது இந்தியாவோடைய உள்நாட்டு விவகாரம். இது இங்கே வளர்ச்சி இல்லை, 60 வருஷமா இல்லை, எதுவுமே நடக்கலன்னா நீ உள்ள பேசலாம், வெளியில ஏன் பேசலாம்னு அந்த அப்பயே எதிர்ப்பு வந்து இது முதன்முறையா பொறுப்பேற்று 2014-15 சில நாடுகளில் மோடி இதை பேசினார். ஐ திங்க் 1 or 2 கண்ட்ரீஸில் இதை பேசினார். அமெரிக்காவில் பேசினார், ஆஸ்திரேலியாவில் பேசினார் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அந்த அவரது பேச்சு குறைஞ்சது. அதுக்கு பிறகு இந்தியாவோட உள் விவகாரத்தை பற்றி வெளிநாடுகளில் போய் பேசுறது. இப்போ ராகுல் காந்தி வந்து ஏற்கனவேவும் பேசினார், ஆனால் இப்போ பேசுறது எனக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவர் இன்னைக்கு வந்து ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருக்கார். முதன்முறையாக ஒரு அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட பதவியில் இருக்கார். லீடர் ஆஃப் த அப்போசிஷன், கேபினெட் ரேங்க் அவருக்கு. ஷேடோ பிரைம் மினிஸ்டர், பிரிட்டிஷ் சிஸ்டம் இருந்திருந்தனா ஒரு ஷேடோ பிரைம் மினிஸ்டர், நிழல் பிரதமர். இந்த தேர்தல் ப்ராசஸ் ஒழுங்காக நடக்கல, இங்கே வந்து சிறுபான்மையினர் தாக்கப்படுகிறார்கள் என்ற இந்த பேச்செல்லாம் வந்து வெளிநாட்டில் போய் ராகுல் பேசுவது என்பது ஐ திங்க் ரொம்ப ஒரு ஆபத்தான போக்குன்னு தான் எனக்கு தோணுது. நீ இந்தியாவுக்குள்ளே பேச வேண்டிய பிரச்சனையை வெளிநாட்டில் போய் பேசுகிற. மோடி இதை தானே செஞ்சார். மோடி செஞ்ச தப்பையே நீ செய்கிற, நீங்கள் ஏன் செய்கிறீர்கள்? இது என்ன நடந்தாலும் இது நம்ம பிரச்சனை, நம்ம தான் இதை தீர்த்துக்கணும், இந்தியா தான் இதை தீர்த்துக்கணும். நீங்கள் இதை தொடர்ந்து இப்படி பேசுறது மூலமாக சர்வதேச சமூகத்தின் தலையீட்டை விரும்புகிறீர்களா? எதற்காக நீங்கள் இதை வெளிநாட்டில் பேசுறீங்க? யார் மத்தியில பேசியிருக்காருன்னா வெளிநாடு வாழ் அமெரிக்க வாழ் இந்தியர்கள் மத்தியில வாட் எவர் இட் இஸ். அவங்க வெளிநாடு வாழ் அமெரிக்க இந்தியர்கள்ல எல்லாருமே வந்து அமெரிக்கன் சிட்டிசன்ஸ்னு சொல்ல முடியாது. சிலர் இந்தியன் சிட்டிசன்ஸாகவும் இருக்கலாம், சிலர் அமெரிக்கன் சிட்டிசன்ஸாகவும் இருக்கலாம். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அல்லது இந்திய வம்சாவளியினர். ஒன்று இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் லிவிங் இன் அமெரிக்கா ஆர் ஓஐசி, அதாவது இந்தியன் இந்தியன் பார்ன் பட் அமெரிக்கன் சிட்டிசன்ஸ். ஓஐசி கார்டுன்னு ஒன்று கொடுக்குறோம், ஓவர்சீஸ் இந்தியன்ஸ்ன்றால. ராகுல் காந்தி சிகாகோவில் பேசினது ஒன்று, அது அவர்கள் ஓஐசி வெளிநாடு பேருன்னா ஓவர்சீஸ் இந்தியன்ஸ். அவங்க அமெரிக்கன் பாஸ்போர்ட்டும் வச்சுருப்பாங்க. தேர் இண்டியன்ஸ் பை பர்த் இண்டியன்ஸ், பட் இன்னைக்கு அமெரிக்கன் சிட்டிசனாக இருக்காங்க, ஓவர்சீஸ் இந்தியன்ஸ்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, அல்லது வந்து இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸாகவே இருப்பாங்க. அவங்க இந்திய குடிமக்களாகவும் இருப்பார்கள், அமெரிக்க குடிமக்களாகவும் இருப்பார்கள், பட் ரூட்ஸ் வந்து இந்தியர்களாக இருப்பாங்க. இன்னொன்று, ஒரே விஷயத்த நீ இந்திய மண்ணில் பேசும்போது அதுக்கு இருக்க மரியாதை வேற, வெளிநாட்டில் பேசும்போது இருக்க மரியாதை வேற. எனக்கு தெரிந்து ராகுல் காந்தி தவறு செய்துகிறார் என்று தான் நான் நினைச்சுக்கிறேன். இதை வந்து வெளிநாட்டுல அங்க இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்கள் மத்தியில பிரதமர் மோடி மீதான செல்வாக்க குறைக்கும் வகையில, இல்லது அவர் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டணும்ன்ற வகையில இந்த பேச்சுக்களை எடுத்துக்க கூடாதா? அதனை இந்திய மண்ணில் தான் பேசணுன்ற நான். நீங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு இந்தியர், இப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு பதவியில் இல்லாத ஒரு இந்தியன் ஜேர்னலிஸ்ட் அவன் வந்து இந்த கருத்துக்களை சொல்கிறான்னா அது வேற. இப்போ நான் போய் சொல்கிறேன், நான் அமெரிக்காவுக்கு போகிறேன், என்னை பேச கூப்பிடுறாங்க, நான் இதை சொன்னேன்னா அது வேற. நீங்கள் போகிறீங்க இதே கருத்தை நீங்கள் பேசுனீங்கன்னா வேற. ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் நம்ம பேசுகிறோன்னா வேற, ஆஸ் அ ரைட்டராக பேசுகிறோன்னா வேற, ஒரு சினிமாக்காரனாக பேசினா கூட வேற. ஆனால் ஒரு எதிர்கட்சி தலைவராக அவர் பேசும்போது இது பெரிய ஆபத்தான போக்கு. நாளைக்கு ஆட்சி மாறும், நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும். அப்போ பிஜேபியில் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் தேவேந்திர ஃபட்னாவிஸ்னு வச்சுக்கோங்க, அவர் இதே மாதிரி அமெரிக்காவில் போய் இந்தியாவில் சிஸ்டம் கெட்டு போச்சு, இந்தியாவில் வந்து பிரதமர் அரசியலமைப்பு சாசனத்தை மதிக்கலை, இந்தியாவில் பெரும்பான்மை இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள், சிறுபான்மையினருக்கு தான் அதிகப்படியான உரிமைகள் கொடுக்கப்படுகின்றன அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாரு, ஒரு சார்ஜை வைக்கிறாரு. நீங்கள் அதை ரசிப்பீங்களா? ரசிக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்பீங்க, இங்கே அதெல்லாம் நடந்துக்கிட்டு தானே இருக்குன்னு. அதுதான் சிக்கல். அதை நீ இந்தியா மண்ணில் இருந்து தான் நீ பேச முடியும். அதுவும் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்பவர் ஷேடோ பிரைம் மினிஸ்டர், அவர் போய் வந்து இதை பேசுறதுன்றது எனக்கு வந்து இது தவறாக தான் படுது. ராகுல் காந்தியின் இந்த செய்கை எனக்கு தவறாகப்படுகிறது. ஏன்னா அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர். இந்தியாவுக்குள்ள நமக்கு இருக்க பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்முடைய பிரச்சனைகள். இன்னைக்கு வந்து மகாகவி பாரதியோட நினைவு தினம். 1921 பாரதி இறந்து போகிறான். 93 வருஷம் ஆகுது பாரதி இறந்து. பாரதியோட ஃபேமஸான ஒரு கவிதை உண்டு இல்லை, 1000 உண்டு இங்கு சாதி எனில் அந்நியர் வந்து புகழ்வது என்ன நீதி.
எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்குது, நீ யாரா உள்ள வரதுக்கு? அதுதான் இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி எனக்கு தோணுது. இன்னொன்று, இந்த எலெக்ஷன் ப்ராசஸை பற்றி ராகுல் காந்தி சொல்கிறாரு. இந்த எலெக்ஷன் ப்ராசஸ், எலெக்ஷன் கமிஷன் ஓரவஞ்சனையாக நடந்ததுன்றதெல்லாம் உண்மைதான், நான் மறுக்கல. பட் வாக்களித்த மக்களோட தீர்ப்புக்கு எதிராக இது வந்திருக்கு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஓட்டு போடாமல் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. நான் 303 சீட்டு 240 ஆயிருக்கு. தமிழ்நாட்டில் 40 சீட்டு பிஜேபிக்கு எதிராக போயிருக்கு. கேரளாவில் 19 சீட்டு 20ல் 19 பிஜேபிக்கு எதிராக போயிருக்கு. பெங்காலில் வந்து பெரும்பாலான இடங்கள் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. பிஜேபி அல்லாத கட்சிகள் 230 சீட் வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? இந்த ப்ராசஸ் நீங்கள் சொல்கிறது மக்கள் வாக்களித்ததுக்கு எதிராக வந்த தீர்ப்புன்னு அதை சொல்கிறீங்க நீங்கள். அப்படி எங்கேயுமே நிரூபிக்கப்படலையே. அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் ஒரு 79 தொகுதிகளில் இப்படி முறைகேடு நடந்துன்னு அவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி ஆகி இருக்கிறது. அதை மறைச்சிட்டு ஏடிஆர் சொல்கிறான்னு குதிக்கிறானுங்க இங்கே. சார், உங்கள் நாட்டை நீங்கள் வெளிநாட்டில் போய் விட்டு கொடுக்கக்கூடாது சார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி செய்வது தவறு. அவர் வந்து இதே கருத்தை நான் மறுபடியும் சொல்கிறேன், வேறொரு இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளரோ, ஒரு எழுத்தாளரோ, ஒரு நாடக கலைஞரோ, ஒரு ஓவியரோ அல்லது வேறு ஏதாவது துறை சார்ந்தவர்கள் சொன்னால் அது வேற அர்த்தம். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுவது என்பது ரொம்ப ரொம்ப தவறான, ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. இது தவறான முன்னுதாரணமாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது. நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், அடுத்த 5 வருஷத்தில் ஆட்சி மாறலாம். அன்றைக்கி பிஜேபி எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் இந்த தேர்தல் முடிவை ஏற்றுக்கலன்ட்டு அவங்க வெளிநாட்டில் போய் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் ஜனநாயகமே இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, அன்றைய தினம் நீங்கள் விரும்புகிற ஆட்சி ஒன்று இந்தியாவில் இருந்ததுன்னா நீங்கள் அதை ரசிப்பீங்களா? ஆகவே ராகுல் காந்தியின் செய்கை தவறான செய்கை என்பது என்னுடைய கருத்து. இதுக்கு பிள்ளையார் சுழி போட்டது மோடி. ராகுல் காந்தி தவறு என்று சொல்வதற்கான தார்மீக தகுதியோ அருகதையோ மோடிக்கோ பிஜேபிக்கோ கிடையாது. அது வேற விஷயம். நான் பிஜேபி கிடையாது. ஆனால் ஒரு இந்தியானா எனக்கு ராகுல் காந்தியின் பேச்சு அபத்தமாக படுகிறது. சர்வதேச அளவுல இந்திய ஜனநாயகத்தின் மீதான ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் ஒரு செயல். எஸ், சரியான வார்த்தை, துல்லியமா அழகா சொன்னீங்க. சர்வதேச சமூகத்தில் 1000 குறைகள் இருந்ததுனாலும் இந்திய ஜனநாயகம் ஒரு அற்புதமான ஒரு ஜனநாயகம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிஸ்டத்தையே நீ கேவலப்படுத்தி இங்க நடந்தது எலெக்ஷனே கிடையாது, இந்த முறைகேட்டில் தான் மோடி ஜெயிச்சிருக்காருன்றது வாக்களித்த மக்கள் மீது நீ கொடுக்க போர். உனக்கு ஓட்டு போட்டா உனக்கு இனிக்குது. 52 சீட்டு வாங்கிட்டு 100 சீட்டு வந்து உட்காந்துருக்கியா? நீ 100 சீட்டு வந்தது ஜனநாயகம் இங்கே செழிப்பா இருக்குன்றதுக்கு தான் அர்த்தம். சில மாநிலங்களில் பிஜேபி டோட்டலா தொடைத்தெறியப்பட்டிருக்க. இதுக்கு என்ன சொல்ற? பல்வேறு விஷயங்களை வந்து சர்வதேச அரங்கில் நீங்க சொன்ன விவகாரத்துல வந்து இந்தியாவை வந்து அவமதிக்கக்கூடிய வகையில இந்த பேச்சு அப்படின்றது எடுத்துக்கிட்டாலும் கூட, அவர் பொருளாதாரம் தொடர்பாகவும் பல விஷயங்களை வந்து கோட் பண்ணி சொல்றாரு. அதுல வந்து சீனாவுக்கு நிகராக நம்மளும் வந்து அவங்களோட போட்டி போட்டு பொருளாதாரத்தை நம்மளால வெல்ல முடியும், ஆனா இங்க வேலை வாய்ப்பின்மை அதை விட இங்க தலைவிரிச்சு ஆடுது அப்படின்ற விஷயத்தையும் கோட் பண்றாரு. இப்ப சர்வதேச அரங்கில் இந்த மெசேஜ் கொண்டு போய் சேர்க்கிறது ஒரு வகையில இந்தியாவுக்கு அது ஒரு நலன் காக்கும், இல்ல அதை சரி செய்வதற்கான பொருளாதார ரீதியா வந்து கருத்துக்களை தெரிவிக்கிறதுல எனக்கு தப்பு கிடையாது. அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில் அவர் பேசுறாரு. எனக்கு அதுல பிரச்சனை இல்லை. சீனாவோட இந்தியாவை ஒப்பிட்டு சீனா அளவுக்கு இந்தியா வளர முடியாமல் போயிருக்கிறதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் எல்லாம் அவர் பேசுறதெல்லாம் அதெல்லாம் எனக்கு அதுல ஆட்சேபனை இல்லை. அது பாயிண்ட் ஆஃப் வியூ. அது சரி தப்புன்னு கூட நான் பேச விரும்பல. இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா இங்க ஜனநாயகமே செத்து போச்சு, தேர்தல் இங்க முறையா நடக்கல, இங்க வந்து சிறுபான்மையினர் வந்து மிகப்பெரிய அளவுல தாக்குதலுக்கு உள்ளாயிருக்காங்கன்றதெல்லாம் நீ வெளிநாட்டு மண்ணில் போய் உட்காந்து பேசுறது, ஒரு எதிர்கட்சி தலைவராக பேசுறதுன்றது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. நான் அதை தான் சொல்றேன் கிலோ. இது நாளைக்கு இங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா, காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது பிஜேபி இந்த லைனை எடுத்துன்னா காங்கிரஸுக்கு சிக்கல். இந்திய பொருளாதாரத்தை பத்தியும் சீன பொருளாதாரத்தை விட இந்திய பொருளாதாரம் மந்தமான நிலைமையில இருக்குது, கீழே இருக்குது, நம்ம வளர வேண்டிய அளவுக்கு வளரலன்னா சொல்றது அது வேற. பொலிட்டிக்கலா ஒரு சார்ஜ் வைக்கிறது, சிஸ்டத்தையே கம்ப்ளீட்டா கொஸ்டின் பண்றதுன்னு இருக்கு பாத்தீங்களா, எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப ஆபத்தானது. அவர் சொல்றாரு சீக்ஸ் வந்து டர்பன் கட்டிட்டு இன்னைக்கு போக முடியும், அப்படி எங்கேயுமே இல்லையா? அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தரை பார்த்து கேட்கிறாரு உங்க பேர் என்னன்னு. அவர் பேர் சொல்றாரு சிங். அவரு பர்த் இஸ் அ சீக். டர்பன் கட்டியிருக்காரு, அவரு தலைப்பாக கட்டியிருக்காரு. நீங்க வந்து தலைப்பாக கட்டிக்கிட்டு இந்தியாவில் போக முடியல, உங்க மத சின்னங்களை அணிஞ்சுக்கிட்டு நீங்க போக முடியலன்றாரு. அபத்தமான குற்றச்சாட்டு. எங்க இருக்குது? அப்படி பிரச்சனைகள் இருக்குது, சிறுபான்மையின மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அது அந்த மண்ணில் போய் நீ பேசும்போது பெரிய பிரச்சனை வரும். ஞாபகம் வச்சுக்கோ. சீக்ஸுக்கு பிரச்சனை கிடையாதுங்க, இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை இருக்கு, நிச்சயமா பிரச்சனை இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். இந்த நேற்று உத்தராகண்டில் ஹிந்துஸ் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு காலனியில் முறையா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரி பார்த்து ஒயிட்ல பே பண்ணி ஒருத்தர் ஒரு முஸ்லீம் வீடு வாங்குறாரு. அங்கே இருக்க மக்கள் அணி திரண்டு பெரிய பிரச்சனையாகி கடைசியில் போலீஸ் தலையிட்டு 100 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இஷ்யூவை இந்தியாவுக்குள்ள ராகுல் காந்தி பேசுறது வேற, அமெரிக்காவில் போய் பேசுறது வேற. இதை கூட நான் சொல்றேன். சர்வதேச சமூகத்தில் இந்தியா இஸ் ஒன். இந்தியா ஒரு நாடாக இருக்கணும்.
கடந்த காலங்களில் அப்போ அவ்வளோ அற்புதமாக தான் இந்தியா இருந்தது. 1993 ஐக்கிய நாடுகள் சபையில் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக பெரிய பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது அதை முறியடிக்கிறதுக்கு அன்றைய பிரதம மந்திரி நரசிம்மராவ் யார் தலைமையில் குழு அனுப்புனார்னா அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையில் குழு அனுப்புனார். இந்தியாவோட எதிர்க்கட்சி தலைவர் இந்திய தூதுக்குழுக்கு தலைவராக போறாரு. அவருக்கு துணைத் தலைவராக போனவர் அன்றைக்கு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் அந்த சல்மான் குர்ஷித். யோசிச்சு பாருங்க, இந்திய ஜனநாயகம் எவ்வளவு அற்புதமான ஜனநாயகம். பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கக்கூடிய கடந்த 75 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியங்களை, குறிப்பாக மும்பை குண்டு வெடிப்புக்கு பிறகு, காஷ்மீரில் பாகிஸ்தான் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியங்களுக்கு பிறகு எப்படி தீவிரவாத தாக்குதலால் இந்தியா பாதிக்கப்படுகிறது என்பதை சர்வதேச சமூகத்தில் பாகிஸ்தான் இந்தியாவில் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற அந்த பொய் குற்றச்சாட்டை தகர்த்தெறிவதற்கு இந்தியா தன்னுடைய தூதுக்குழுவின் தலைவராக தன்னுடைய எதிர்க்கட்சி தலைவரை அனுப்பிச்சு. அதே 2002 வாஜ்பாய் தலைவராக இருக்கும்போது அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் சோனியா காந்தியை நீங்க இந்திய தூதுக்குழுவுக்கு தலைமை தாங்கி போங்கன்னு கேட்டுக்கிட்டாரு. ஆனால் அவங்க போக மறுத்துட்டாங்க சில காரணங்களால். இதுதான் இந்திய மரபு. அதை உடைச்சது மோடி. பிரதமர் ஆனோன்னா போய் 60 வருஷமா என் நாட்டில் ஒன்றுமே இல்லை, லஞ்ச லாவண்யா தான் தலைவிரிச்சு ஆடிச்சு, அமெரிக்காவில் பேசினார்ல அது மேடிசன் ஸ்பீச்சில் எதுலையோ, அது ரொம்ப தவறு. அது ஒரு முறை பண்ணிட்டு அதுக்கு பிறகு அவர் விட்டுட்டாரு. இன்னைக்கு ராகுல் காந்தி போற இடம்லாம் அதை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பிரச்சனையை கொண்டு போய் நீ அங்கே வைக்கிற, அங்கே இருக்கக்கூடிய இந்திய வாழ் மக்கள்னு சொல்லி தப்பிச்சுக்காது. அவன் 1000 இருந்தாலும் அவன் வெளிநாட்டில் இருக்கான், அவனுக்கு என்ன இங்கே வேலை? ஆகவே ராகுல் காந்தி செய்வது தவறு, பெரிய தவறு. அதுவும் இதுவரை அவர் சாதாரண எம்பியாக இருந்தார், இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக ஷேடோ பிரைம் மினிஸ்டராக இருந்துக்கிட்டு சொந்த நாட்டுக்கு எதிராகவே இப்படியெல்லாம் அவர் பேசுவது என்பது என்னை பொறுத்தவரையில் இது அவர் பேசுவதில் பல விஷயங்கள் உண்மைதான், நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அது அந்த மண்ணில் போய் சொல்லுவது என்பது இந்தியாவுக்குள்ள பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கும். இந்தியாவுக்குள்ள இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடிக்கொண்டிருக்கிற இது ரொம்ப முக்கியமானது. ராகுல் காந்தியோட இந்த போக்கு இந்தியாவில் இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கக்கூடிய பெரும்பான்மை மதவெறிக்கு மேலும் வலு சேர்க்கும். இப்போ ராகுல் காந்தியை ராஜ துரோகின்னு பேச ஆரம்பிச்சிருக்கான்ல, என் நாட்டு விஷயத்த நீ ஏன்டா வெளிநாட்டில் போய் பேசுறேன்னு. அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கொஸ்டினுங்க. நாட்டுக்குள்ள இன்னும் பிரிவினைவாதத்தை விதைக்கிற வகையில ஏற்படுத்துற வகையில் இந்த பேச்சு இருக்குன்னு பாஜக தரப்புல இருந்து. கண்டிப்பாங்க, நான் இது பிரிவினைவாதம்னு சொல்ல மாட்டேங்க. இது ஒரு நிச்சயமா ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் இல்லைங்க. இது 1000 பிரச்சனை இருக்குங்க இந்தியாவுக்குள்ள. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் ஃபைட் பண்ண வேண்டியது இந்தியாவுக்குள்ள. இந்தியாவுக்கு வெளியில போய் இந்த பிரச்சனையை வைக்கிறது மூலமா அவர் இங்க இருக்கக்கூடிய ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக பேசுறாரு. இது எந்த விதத்திலையும் பிரச்சனையை தீர்க்க போறதில்ல. இது மறுபடியும் சொல்றேன், இது இந்தியாவுக்குள்ள இன்னைக்கு வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பெரும்பான்மை மதவெறி இருக்குல்ல, அதுக்கு வலு சேர்க்கும். பிஜேபியோட மிகப்பெரிய வெற்றி என்ன? நாளை வேற எவன் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த பேராமீட்டர்லேருந்து வெளியில பேராமீட்டர்ஸ்லேருந்து போக முடியாது. பெரும்பான்மை மதவெறி இன்னைக்கு மையக்கருவா வந்துடுச்சு. முஸ்லிம்ஸ்க்கு எல்லா கட்சியுமே சீட்டு கொடுக்க மாட்டேன்றான், அது பிஜேபியோட வெற்றி. சாஸ்திரத்துக்கு 1 சீட்டு 2 சீட்டு கொடுத்தவங்க கூட இன்னைக்கு நிறுத்திட்டான். ஸோ இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவம் பொது வெளியில சுருங்கிக்கிட்டே வருது. பெரும்பான்மை மதவெறி தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. அதுதான் இன்னைக்கு அஜெண்டா செட் பண்ணுது. இந்த சூழ்நிலையில இந்த மாதிரி போய் பேசுறது இங்க இந்தியாவுக்குள்ள பெரும்பான்மை மதவெறிய மேலும் வலு சேர்க்கும். அதுதான் பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ராகுல் காந்தி செய்து கொண்டிருப்பது மிக 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 தவறு. ஆபத்தான பாதையில் போய் கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. மேற்கொண்டு அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ ஆர்எஸ்எஸ்ஸின் பார்வையில் என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுல பர்டிகுலர்லி சில மொழிகள், சில மாநிலங்கள் இதெல்லாமே குறிப்பிட்டு அவங்கெல்லாம் ஒரு தாழ்ந்த மொழிகளாகவும் தாழ்ந்த மாநிலங்களாகவும், தமிழும் இருக்கு அதுல, மாநிலங்களாக ஆர்எஸ்எஸ் பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். ஸோ மொழிகள் மீதான, மாநிலங்கள் மீதான பார்வையில் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது, அதை இந்தியாவுக்குள்ள எந்த அளவுக்கு இதை எடுத்து பேசியிருந்தா சரி, இல்லை அங்க போய் பேசினதுன்றது சர்வதேச அளவில் கவனம் பெறுவது இல்லைங்க. ஆர்எஸ்எஸ் பத்தி அவர் சொன்னது எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீ அதை இங்க பேசியிருக்கணும். நீ அமெரிக்காவில் போய் பேசும்போது உன்னுடைய நியாயங்கள் தகர்ந்து போகின்றன. இது ஏற்றுக்கொள்ள முடியாது. பெண்கள் முன்னேறி வர்றத ஆர்எஸ்எஸ் தடுக்குது அப்படின்னு. கரெக்ட், இங்க பேசு, அங்க போய் ஏன் பேசுற? இது உன்னோட நியாயங்கள் அடிபட்டுன்ற நானு ஒரே வார்த்தையில முடிச்சுடுவான். இது நம்ம பிரச்சனைடா, அவங்ககிட்ட ஏன்டா கொண்டு போய் வைக்கிறணும்? நீ ஒரு எதிர்க்கட்சி தலைவர், யூ ஆர் அ லா மேக்கர், சட்டங்களை ஏற்றக்கூடியவன். நீங்க இதை செய்யலாமா? இதற்கு முன்பே எந்த பிரதம மந்திரியுமே அல்லது எதிர்கட்சியா இருக்கும்போது யாருமே இதை செய்யலைங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. ராகுல் காந்தி சொல்றதெல்லாம் பெரும்பாலும் உண்மைதான். ஆனா அதை வெளிநாட்டில் போய் சொல்றதால அந்த நியாயம் அடிபட்டு போகுது. கண்டிப்பா அது நியாயம் அடிபட்டு போகுது. இங்க ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது, 36% மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இங்க மதவெறி தலைவிரிச்சு ஆடுது. அதை நம்ம தான் ஃபைட் பண்ணி வீழ்த்த முடியும். நீ மாறா இந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் வெளிநாட்டில் வைப்பதன் மூலமாக இது மிக மிக ஆபத்தான ஒரு போக்கு. இந்தியாவின் உள்விவகாரங்களில் அமெரிக்கா தலையிட வேண்டும் என்கின்ற மறைமுக கோரிக்கையை ராகுல் காந்தி வைக்கிறாரோ என்ற ஐயம் தான் ஏற்படுகிறது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை உன்னிப்பா பார்க்கணுமா? அதற்கான விதைகளை அவர் ஊன்றுகிறாரோ என்று நான் அஞ்சுகிறேன். இங்க அங்கதான் போய் முடியும்.
நாளைக்கே நடந்துடாது. கருத்துருவாக்கம் தான் முதல்ல நடக்கும், ஆக்ஷன் அப்புறம் தான் வரும். அவ்வளோ சீரியஸாக பார்க்கணுமான்னு கேட்குறீங்க, நல்ல கேள்வி. இங்கே நிறைய பிரச்சனை இருக்கு கிலோ. சிறுபான்மையின மக்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடந்துட்டு இருக்குது. அதில் நான் மாற்று கருத்தே நான் சொல்லலை. பட் இதை நீ பேச வேண்டிய இடம் இந்தியா, அங்கே போய் இல்லை. அங்கே நீ தொடர்ந்து பேசுறீன்னா நீ ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குற. கருத்துருவாக்கத்துக்கு அடுத்தபடியாக சம்பவங்கள் நடக்கும். இது நல்லதல்ல. நான் அப்படி தான் இதை பார்க்குறேன். மேபி யூ ஹாவ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், நான் அதை மறுக்கவில்லை. நீங்கள் பிஜேபிக்கு வலு சேர்க்குறீங்க. உங்களை அறிஞ்சோ அறியாமலோ இப்படிலாம் பேசுறதால பிஜேபியோட கரங்களை ராகுல் காந்தி வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று தான் நான் அஞ்சுகிறேன். இதனோட ஃபியூச்சரிஸ்டிக் அப்போ அந்த சிக்கல்கள் இல்லை பெரிய அந்த பிரச்சனைகளாக, அமெரிக்காவின் தலையீடு வருவதால் ஏற்பட பிரச்சனைகளாக, இது இப்போதைக்கு கருத்துருவாக்கம் தான். பட் செயல்பாட்டுக்கு வருது அப்படின்னா எந்த அளவுக்கு இங்க இந்தியாவுக்கு பிரச்சனைங்க சார்? பெரிய பிரச்சனை வரும். மக்கள் இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியை வந்து அவன் போய் அமெரிக்காக்காரன் போய் வந்து ஈராக் அடிச்ச மாதிரி, ஆப்கானிஸ்தான் அடிச்ச மாதிரிலாம் இந்தியாவுக்குள்ள கால வைக்க முடியாது. டைரக்ட் இன்டர்வென்ஷன் வராது. பாலிசி மேக்கிங்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம். அமெரிக்கர்கள் ஒன்றும் யோகியர்கள் இல்லை, அதை மறந்துடாதீங்க. உலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்க பிரச்சனைகளுக்கு 90% அமெரிக்காக்காரன் தான் காரணம். அமெரிக்க ஏகாதிபத்தியம் தான் உலக அமைதிக்கு பேராபத்து. இதை வந்து உக்காந்துட்டான், பங்களாதேஷ்ல உக்காந்துட்டான். ஷேக் ஹசீனா செஞ்ச தவறுகளால, முட்டாள்தனத்தால, மூர்க்கத்தனத்தால, சர்வாதிகாரத்தால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தம் மரியாதையை மானத்தை இழந்து அந்த அம்மா இன்னைக்கு இந்தியாவில் அடைக்கலம் தேடி உக்காந்துருக்குது. இன்னைக்கு வந்து மிக ஆபத்தான பாதையில பங்களாதேஷ் போயிட்டு இருக்குது. இன்னொரு ஆப்கானிஸ்தானா பங்களாதேஷ் உருவாயிட்டு இருக்குங்க. முகமது யூனிஸ் அமெரிக்காவின் கை கூலி. ஆனால் வேற வழி இல்லை. ஏன்னா ஷேக் ஹசீனா செஞ்ச தவறுகள் முகமது யூனிஸை கொண்டு வந்து அங்கே இறக்கி இருக்கு. இந்தியாவுக்கு 17 கோடி மக்கள் இருக்காங்க. இந்தியாவுக்கு எதிரான உணர்வு வந்து தலைவிரிச்சு ஆடுதாங்க. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மத்தியில் வந்து வெறிய தூண்டிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும்போது நீ தொடர்ந்து என் நாட்டில் இப்படி நடக்குது 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 நடக்குதுன்னு நீ அந்நிய மண்ணில் போய் பேசுற. இது ரொம்ப ஆபத்தான போக்குங்க. இது நம்ம உள்ளதாங்க இதை பேச முடியும். யாருமே இதை ராகுல் என்னமோ புகழ்ந்து பேசிட்டு கிடக்குறாங்க. இவங்க ஃபாரின் சாயிலில் பேசுறது தப்புங்க. அது பல விதமான பாரதூரமான விளைவுகளை உண்டாக்கும். என்ன கேட்டிங்கன்னா ராகுல் காந்தியின் இந்த பேச்சு இந்தியாவில் உள்ள சிறுபான்மையின மக்களுக்கு கூடுதல் ஆபத்தை கொண்டு வந்து விடுமோ என்று தான் நான் அஞ்சுகிறேன். ஸோ இந்த விஷயத்தினுடைய விளைவுகளை அப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இதற்கு வந்து எத்தகைய சிக்கல்களையோ இல்லை எதிர்வினைகளையோ காங்கிரஸ் கட்சி சந்திக்க போகிறது அப்படிங்கிறது இப்போ இதில் அடுத்த கேள்வி. காங்கிரஸோட பெரிய ப்ராப்ளம் என்னன்னா ராகுலை வந்து அவங்க உச்சி மோந்து தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இது தப்புன்னு காங்கிரஸ்குள்ள இருந்து எவனுமே பேச மாட்டேன்றான். இது தப்புங்க. உங்கள் நியாயங்களை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள். மக்கள் மாற ஆரம்பிச்சிருக்காங்க. 2 எலெக்ஷன்ல கொடுத்த வெர்டிக்ட மோடிக்கு மக்கள் 3வது முறை கொடுக்கல. ஒரு கடிவாளம் போட்டிருக்காங்க, பட் மேண்டேட் கொடுத்துருக்காங்க, பட் கடிவாளம் போட்டிருக்காங்க. நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு அடுத்த தேர்தலில் நீங்களே பிஜேபிக்கு கூடுதல் வாக்குகளை கொடுத்து உட்கார வைப்பீங்க. இருக்கிற வாய்ப்புகளை எழுந்துருவீங்க நீங்க. இது 1000 இருக்கட்டுங்க. பாரதியோட வார்த்தையில இன்றைக்கு நினைவு நாள் கொண்டாடுறோம். பாரதியோட 94வது நினைவு நாள் இன்னைக்கு. 1000 உண்டிங்கு ஜாதி நம்மள அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. இது நம்ம பிரச்சனை. நம்ம தான் இதை தீர்த்துக்க முடியும். வேற யாரும் இந்தியாவோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியாது. ஸோ நடக்க போறதை பொறுத்து பார்க்கலாம் சார். தற்போது வரைக்கும் இருக்கிற இந்த அரசியல் நிகழ்வுகள்ல இருக்கிற என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படிங்கிறது தொடர்பான பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி சார்.